வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஜோதிடத்தில் இந்த ஜாதகம் ஜாதகம் பார்க்குறது அதிலலாம் வந்துட்டு ஒரு 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 70% வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபுல்லாக நம்ப மாட்டேன். ஆஸ்ட்ராலஜர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் அது லாஜிக்கலாக எனக்கு கரெக்டாக படுதான்னு யோசித்து தான் அதுக்கப்புறமா எனக்கு கரெக்டுன்னு பட்டால் தான் நான் இது வந்து செய்வேன். ஸோ ஆஸ்ட்ராலஜியில் எனக்கு ஒரு 70% வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ கடகராசிக்கு வந்துட்டு இப்போ 2.5 வருஷமாக வந்துட்டு அஷ்டம சனி நடந்துட்டுருக்குது. இப்போ வர 2025 மார்ச் எண்டோட அஷ்டம சனி முடியுது. ஸோ இந்த அஷ்டம சனியில் என்னென்ன கஷ்டங்கள்லாம் நான் அனுபவித்தேன், எப்படி போச்சு இந்த 2.5 வருஷம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த 2.5 வருஷத்தில் ரெஸ்ட்டுங்கிறதே எனக்கு சுத்தமாக இல்லை. கண்டினியூஸாக பிஸி. அதாவது ஃபஸ்ட்டு பேபி பிறந்துட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா எனக்கு செகண்ட் பேபி கன்சீவ் ஆச்சு. ஸோ அதுலேருந்து ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக நிறைய ட்ராமா, நிறைய ப்ராப்ளம்ஸு ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு 2 கிட்ஸு, அதோடு சேர்ந்து என்னோடய ஜாபு, இதெல்லாமே என்னோடய ஜாபு, என்னோடய வீட்டு வேலை எல்லாமே நானே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட எனக்கு உட்காரத்துக்கு டைம் இல்லை. முன்னாடி நான் எந்த ஒரு மெய்டுமே அப்பாயிண்ட் பண்ணிடல. நான் எல்லா வேலையுமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு மெய்டு வச்சுட்டேன். ஆனால் அப்பயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் எப்போலாம் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணி சிச்சுவேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கும் போது புதுசாக நான் ஒன்று பண்ணி சரி பண்ண இன்னொன்று புதுசாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் குக்கிங்க்கு ஒரு மெய்டு அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாபில் என்னோடய ப்ரொஃபஷ்னல் ஜாபில் வந்துட்டு ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய கிட்ஸு வந்துட்டு டே கேருக்கு அனுப்பிடுவேன். அவங்க இப்போ நம்ம வேலை பார்க்குற வரைக்கும் அவங்க டே கேரில் இருப்பாங்க, ஈவினிங் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஷெட்யூல் கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட எனக்கு ரெஸ்ட்டே இருக்காது. ரெஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டும் பாடியும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எப்படா ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சப்போஸ் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிவிட்டு நானே வாலண்டரியாக சிக் லீவ் போட்டேன்னா அப்போ என்னென்னா ஓவர் திங்கிங்ஸு அது ஏன் அப்படி நடந்துச்சு, இது ஏன் எப்படி நடந்துச்சு, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், பாஸ்ட் ஏன் அப்படி நடந்துச்சு, இப்போ ப்ரெசென்ட்டில் ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி ஓவர் திங்கிங். அப்போ என்ன ஆகுனா, நம்ம பிஸியாக இருந்தாவது நல்லா இருந்திருக்கும் போல், ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லீவு போட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் உட்காந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கோமே, அதுக்கு பிஸியாக இருக்கிறதே பரவாயில்ல போல் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்டே கிடைக்கிறதில்ல. ரெஸ்ட்டு கிடைச்சாலும் ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு கிடைச்சாலும் மென்டல் ரெஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா நான் நம்பி இருந்தவங்க, நான் ரொம்ப மலை போல் நம்பி இருந்தவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பின சிலரெல்லாம் நான் அவங்களோட உண்மையான ஃபேஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நிறைய துரோகங்கள், எதிர்பார்க்காத மனிதர்கள்கிட்ட இருந்தெல்லாம் துரோகம். அந்த மாதிரி இப்போ போதும் கடவுளே அஷ்டம சனி விட்டுடு என்னையே அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நிறையா என்ன சொல்கிறது, ப்ரெஷரு, டிப்ரெஷன், இந்த மாதிரி நம்பினவங்கள்லாம் ஏமாற்றினது, நம்பினவங்கள்லாம் துரோகம் செஞ்சது, அந்த மாதிரி அஷ்டம சனி படுத்தின பாடு நான் என் ஜென்மத்துக்கும் நான் மறக்க மாட்டேன். அவ்வளோ படுத்தி எடுத்துருச்சு. இன்னும் மார்ச் எப்படா வரும், மார்ச் 2025 எப்படா வரும், எப்படா அஷ்டம சனி வேலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 2.3 இயர் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் தான். அதில் ஏதாவது சனியோட தாக்கம் குறையுமா, இல்லை இன்னும் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது வச்சுருக்காரான்றது எனக்கு தெரியல. ஸோ போதும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2.5 வருஷம் அஷ்டம சனி படுத்தின பாடு நிறைய
பாடங்கள்ல நான் இந்த 2 1/2 வருஷத்துல நல்லா கத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான். சனி வந்துட்டு சில வீடியோல பார்த்துருக்கேன். சனி வந்து கெட்டவர் இல்ல. அவர் வந்து நம்மள்கிட்ட இருந்து நெறைய உழைப்பு எடுப்பாரு. நெறைய நெறைய ஆ ஞானம் நெறைய பட்டு திருந்த வைப்பார் என்று அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சனி இந்த 2 1/2 வருஷத்துல எனக்கு நெறைய பாடம் கற்றுக் குடுத்துட்டாரு. இந்த 2 1/2 வருஷத்துல நடந்த விஷயம் என்ன, நல்ல விஷயம் என்னன்னா, என் 2 குழந்தைங்களையும் நல்லபடியா வளர்த்துட்டேன். என்னோட ஜாபு நான் நிறைய சுச்சுவேஷனில் ஜாப் விட்டுடலாமா என்னால் முடியல, அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய டைம் யோசித்தேன். ஆனால் விட்டுட்டேன்னா ரொம்ப நஷ்டமாயிடும் எனக்கு. அது மட்டும்தான் எனக்கு. அப்போ அந்த ஜாப் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி, எல்லாமே என்னை கைவிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஸோ எப்படியோ ஜாபையும் விடாமல் நான் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதையுமே விட்டுடலாமா இல்லை இது நம்மளுக்கு ஒர்க் ஆகாது, சரிப்பட்டு வராது, விட்டுடலாமா அப்படின்னு நினைப்பேன். சில டைமு இல்லை பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம பண்ணுற எஃபர்ட்டை போடலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலும் இப்போ நடத்திட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கெட்டத்துலேயும் நல்லதுன்னா இந்த 2 1/2 வருஷத்தில் அஷ்டம சனியில் என் குழந்தைங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஜாபு கையில் பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த சேனல் நடத்திட்டுருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் இந்த 2 வருஷத்தில். ஸோ நீங்கள் கடகராசி அஷ்டம சனி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்துச்சு, உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்துச்சா, இல்லை உங்களுக்கு அந்தளவு பெரிய பாதிப்பு இல்லையா, அது மாதிரி ஏதாவது இருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.